அண்ணே அண்ணே ஒரு நிமிஷங்கண்ணே. என்னடா? எனக்கு என்னவோ சரக்கு உடனே கொடுக்கறதா நல்லதுன்னு படுதுண்ணே. அதுதான்டா நானும் சொல்றேன். முதல்ல சரக்கெல்லாம் வண்டியில ஏத்து, யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகேண்ணா. அப்புறம் இன்னொன்னு, நான் முதல்ல ஊரை தாண்டிடுறேன். அப்புறம் எப்படி யாருக்குங்கிறத நான் முடிவு பண்றேன். புரிஞ்சது இல்ல? சரிண்ணா. டேய், எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வைங்கடா. சரிண்ணே. எல்லாம் ஏத்தியாச்சுல? ஓகே பக்காண்ணே. ஃபோன் பண்ணுறேன். வா வா. எடு. ஹலோ அண்ணே, சுட்ட பேசுறேண்ணே. சொல்லுப்பா. அண்ணே சரக்கு கையில் இருக்குண்ணே, வாங்கிக்கிறியா? ஏண்டா முன்னாடி சொல்லக்கூடாது. இப்பதான் ஒரு டீலை பேசி முடிச்சேன். என்ன சரக்கு இங்க கொடுத்துட்டு போ, கேஷ் நாளைக்கு வாங்கிக்கோ. இல்லைண்ணே, கேஷ் ஒன்லிண்ணே. அப்படியா? சரி, அப்ப வேற எங்கன்னா ட்ரை பண்ணிக்க. சரிண்ணே. சொல்லு சுட்ட. ஹலோ கவாஸ்கர், சொல்லுப்பா. கையில் சரக்கு இருக்குது. சரி, பாட்டி எதுன்னு இருக்குது? அப்படியா? இப்பதான் டீல் ஒன்று முச்சா சுட்ட. இருக்காப்பா, சொல்லுப்பா. சாமி நீ அந்த பாம்பே கார்டன் ட்ரை பண்ண. நல்ல ஐடியா சொன்னடா. சரி சுட்ட. நான் போறேன் அவனுக்கு. வை வை. ஹலோ டேய் சொல்லுங்க பாஸ். டிங். சரக்கு பார்த்துக்கோ. எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்க. நான் ரங்கா, என்ன நம்பாமியா? அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ரங்க பாஷ்யம் தெரியுமே. தெரியாதோன்னு நினச்சேன். சரி, அது எப்போ சொல்கிறேன், ஃபோன் பண்ணுறேன். வா நர்ரா. என்னடா வந்தான், குத்தான், ஏத்தான், பொய்னேங்கிறான். ஐசா ஜித்துனா அவன். ஏய் என்னடா இங்கே பார்த்துன்னு இருக்க? ஒரு இதோட பணத்தை தொட்டு பார்த்துக்கிறேனே. தொட்டு பார்க்கணுமா? பாரு, கமான். ஓ என்னடா அவன் இப்படி பண்ணின்னு இருக்கான்? அண்ணே நானும் ஒரு வாட்டி தொட்டு பார்க்கணுமா? இல்லைண்ணே, மோந்து பார்க்கணுண்ணே. மோந்து பார்க்கணுமா? ஆமாண்ணே. வா வா பாரு. அண்ணா என்னடா ஏமாத்திரானுங்கண்ணா. பாருண்ணா பாருண்ணா, எல்லாம் டம்மி பீஸு. நல்லா மாத்தினடா. சே சார். வாயா, உனக்கு போலீஸ்காரன் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இது உனக்கு 3வது வார்னிங். சார், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் இப்படி கெட்ட பேரை வாங்கி தர? உன்னை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி மேல் இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. நைட் பீச்சுக்கு வந்த மினிஸ்டரோட மருமக கிட்ட எங்க கூட வா, இல்லனா பிராத்தல்ல உள்ள தள்ளிடுவேன் மிரட்டி பணம் வாங்கியிருக்க. அவங்க கிட்ட ரொம்ப கேவலமா நடந்திருக்க. எனக்கே அசிங்கமா இருக்கு. சாரி சார், நைட்டு என் கண்ட்ரோலை மீறி. கண்ட்ரோல் மீறி குடிச்சிருக்கே. சாரி சார், இனிமே அந்த மாதிரி நடக்காது. யூ ஆர் டூ லேட். உனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. சஸ்பென்ஷன்ல இருக்கும்போதாவது கொஞ்சம் அடக்கி வாசி. என்ன புரிஞ்சுதா? கிளம்பு சார். சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எதுக்கு? உங்களை மாதிரி ஆஃபீஸருக்கு சஸ்பெண்ட் ஆடுறா நாடு ரொம்ப கெட்டு போயிருக்கு சார். நாடு கெட்டு போனது இருக்கட்டும், அப்புறமா தரேன்னு சொல்லி போன வாரம் மூக்கு முட்டை குடிச்ச இல்லை, அதை எப்போ தரப்போற? நீ எல்லாம் நாட்டை பற்றி பேசுற. யோ, என்னோட வேலைக்கு தான் சஸ்பென்ஷன், என்னோட கேரக்டருக்கு இல்லை. என்னோட கேரக்டர் என்னோட கேரக்டர் என்னோட கேரக்டர் என்னோட கேரக்டர்.
இவன் பேர் மணி. படிப்பு ஜாஸ்தி இல்லைங்க, ஆனால் அறிவு கொஞ்சம் கூட சாரி கொஞ்சம் கூடன்னு சொல்ல வந்தேன். என்னடா எல்லா பொருளும் கரெக்டாக விழுதுன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் பண்ணுவான், ஏன்னா டெய்லி அதே தானே செய்கிறான். ஆதி அப்பா ஒரே ஃப்ளாட்டில் 20 வருஷமாக வாட்ச்மேனாக இருக்கிறது இவனுக்கு அங்கே உள்ள வண்டி தொடச்சி வருமானத்தை பார்க்குற வசதி உருவாயிடுச்சு. படிப்பு கம்மி, ஆனால் பயமும் வாயும் ஜாஸ்தி. நந்தா இவனோட அப்பாவும் ஒரே ஃப்ளாட்டில் துணிக்கு ₹1 கொடுக்குற காலத்தில் இருந்து இருக்கார். அதாவது 15 வருஷமா கூட மாட அவங்க அப்பாவுக்கு உதவுறது தான் இவன் வேலை. இதயா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தானுங்க. சமுதாயத்துக்கு வேண்டாத வேலைகளை செய்து ஜெயிலுக்கு போனவன் தான் இவன். காசுக்கு ஆசைப்பட்டு போதைப் பொருளை விற்று மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவிக்கிறான் இப்போ. ஏய்யா, ஒருத்தருக்கு 4 பேர் சப்போர்ட் பண்றீங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல? நானும் உங்கள ஒருத்தன் தானே. சார் எவ்வளோ பெரிய புத்திசாலி நீங்க. உங்களோட விளையாடுறதுக்கு இன்னும் 4 பேர் வேணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எங்களுக்கு அறிவு பத்தாது சார். தோ அவனை வச்சுக்க என் சப்போர்ட்டுக்கு. அவனா? அவன் விளங்காத பையன், ஊர் ஃபுல்லா சுத்தின்னு இருக்கான். அவனை வச்சுட்டா நடக்குமா? யூஸ்லெஸ் பில்லோ. யோ ஏய்யா, எல்லாரும் சேர்ந்து அவன் ஒருத்தனையே கரிச்சு கொட்டுறீங்க. அவன் என்ன தப்பு செஞ்சான்? குட் மார்னிங் சார். வாடா. வர சொன்னீங்களாமே? ஒன்றும் இல்லை, அந்த பேப்பர் பில்லு வீட்டில் வச்சிருக்கேன், போய் வாங்கிக்கோ. அதில் என்ன சார் இருக்கு? நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். சர்ரா, ஓ இஷ்டம். என்ன சார் ஜெயிக்கிறீங்க போல இருக்கு? தெரியல. செக்மேட்னு சொல்லுங்க சார். சரி சார். இங்கேதான் இருக்கியா? ஹே ரேணுகா, ரேணுகா, ரேணு. ஒருவேளை ஸ்பீக்கர் அவுட்டோ, மதிக்கவே மாட்டேங்கிறா. ரேணுகா. என்னடா கூப்பிட்டியா? உங்களே பாட்டி. சரி சரி. பாட்டிக்கு கேக்குது, இவளுக்கு கேக்குதான்னு பாரு. அறிவில்லையா உனக்கு? எப்படியா பேப்பர் தூக்கி போடுவாங்க? கூப்பிட்டா பார்க்க மாட்டாங்களா? கொஸ்டின் பேப்பர் பாரு, உன் புத்தி காமிச்சிட்டல்ல, இடியட். ஹாய். ஹாய். கொஸ்டின் பேங்க் வேணுமே. எந்த இயர்? 2008 2009. அவ்வளோதானே, நான் உசார் பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ. நீ தானடி கேட்ட. என் மேலேயே பேப்பர் தூக்கி போடுற அவனை மாட்டினடா இன்னைக்கு. இங்க வேற ஒரு ட்ராக் ஓடுற மாதிரி தெரியுதே. டேய் மணி. சார். படாங்க. போலீஸ்காரனா இருந்தாலும் மாசம் மாசம் கரெக்டா பேப்பருக்குன்னு காசு வாங்குறியா இல்லையா? சார். வாங்குறியா இல்லையா? வாங்குறேன் சார். ஏன்டா பேப்பர் போடல? போட்டேனே சார். நான் போய் சொல்றேனா? டேய், நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். வந்தமா பேப்பரை போட்டோமா போனமான்னு இருக்கணும். என்னமோ மாமியார் வீடு மாதிரி இங்கேயே டேரா போட்டுட்டு இருக்க. உன்னால இந்த பிளாட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சது உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டு. சார் சார் சார்
அது வந்து ஆ. சார் என்னடா ரேணு? சாரி சார் நான் தான் பேப்பர் எடுத்தேன். அப்படியா? மெதுவா படி, பொறுமையா கொடு. எனக்கு ஒன்றும் அவசரமே இல்லை. என்கிட்ட உனக்கு இல்லாத உரிமையா? ஆ? ஏய், நீ என்ன நிக்கிற? போட போடு. சார் ஆ. பேப்பர் சொல்றா. என்னடா வெளியவே வருது இல்லையா? நானும் பார்க்குறேன், உன்னை பார்க்கவே முடியல. ஆ? பேப்பரை வச்சுக்க, சும்மா அவனை மிரட்டுறதுக்காக தான். என்ன